அம்மா. அட அத்தை, எப்படி இருக்கீங்க? என் மனசுக்கு இப்ப ரொம்ப நிறைவா இருக்குப்பா. என்னோட தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த இந்த மருமக இந்த நிலைமையில இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு என் சாவித்திரிக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு யார் சொன்னது பானு? அவதான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காள. உண்மையே ஒளிவு மறைவு இல்லாம சொல்றாரு மாப்பிள்ள. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்க கம்பீரமா நிக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஓ, ஏற்கனவே உன் வாயால எதை சொன்னாலும் பலிக்கும். இப்ப எதையாவது சொல்லி என் பையனுக்கு திருஷ்டி வச்சிடாத. சூர்யா, அந்த தொப்பியை கேட்டுப்பா. எதுக்குப்பா? ஆசீர்வாதம் பண்ணவா? இல்லப்பா, இந்த மருந்து பொடியும் உன் தலையில வைக்கணும். அது அப்பா, இப்ப எதுக்குப்பா? நான் தான் கேப் போட்டிருக்கேனே, நாளைக்கு வச்சுக்கலாமே. நேத்து நனைஞ்சதுக்கு நாளைக்கு வச்சா போதுமா? முதல்ல உன் தொப்பியை கேட்டு. நான் ரெடி. எதுக்கு நீ ரெடிங்கற? இல்ல, ஸ்டேஷனுக்கு போற வழியில தானே என் காலேஜ் இருக்கு. அதான் சூரிய அண்ணன் ஜீப்லயே. மீனா, அண்ணனுடைய ஜீப் இல்லமா, டிபார்ட்மெண்டோட ஜீப். அதுல போறதுக்கு போலீஸ்காரங்களுக்கும் சில கௌரவமான திருடன்களுக்கு தான் உரிமை இருக்கு. அப்படி நீ கார்ல போய் தான் ஆகணும்னா நம்ம அட்வொகேட் கிட்ட கேளு. இந்த காலத்துல கட்டிக்க போற பொண்ணை கார்ல கொண்டு போய் காலேஜ்ல விட்டா அதுல எந்த தப்பும் இல்ல. என்ன மாமா? ஒரு தப்பும் இல்ல. என் பையனா இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடாது. இவன் கூட கார்ல போய் என்ன ரொமான்ஸ் வந்துட போகுது? இந்த வக்கீலோட கார்ல போக எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் பஸ்லயே போய்க்கிறேன். யூனிஃபார்ம் போட்டதும் எல்லாருக்கும் வால்டர் வெற்றிவேல்னு நினைப்பு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. அப்ப நான் கிளம்புறேன். ஹரியதான் வரீங்களா இல்லையா? எங்க கூப்பிடுற? இல்ல, காலேஜ் வழியா போறதா இருந்தா இறங்கிக்கலாமே தான் கேட்டேன். உனக்காக இல்லனாலும் எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்ன எங்க அப்பாக்காகவாவது நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணியே தீருவேன். டேய் சூர்யா, நாம இனிமே அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஓகே. நாட்டுல கிரிமினல்ஸ் அதிகமாகிட்டே இருக்கறதால போலீஸ்க்கு மட்டும் இல்ல, அட்வொகேட்டுக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். வா. வரேன்ப்பா. வாடி வாலு, இவ்வளவு நேரம் ஆச்சு. உன் போலீஸ் அப்பா எங்க? அப்பா அங்க யூனிஃபார்ம் மீன் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. போகும் பொழுது தொப்பிய மறந்துடாம இருக்கணும்னு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்களா? எனக்கு நில்லுங்களே, சரியா போட்டுட்டு போங்க. ஒண்ணும் தேவையில்லை. இத நீங்க வச்சு விளையாடுறதுக்கா கவர்மெண்ட்ல கொடுத்தா? தொப்பிய கூட மதிக்க மாட்டேங்குது. இனியும் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்புங்க. போதுண்டா சாமி, இனி நான் செத்தாலும் கவலை இல்லை. இத்தனை நாள்ல இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீ வீட்டுல இருந்து கிளம்புறத நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது எப்படி பார்க்க முடியும்? மில்லுக்கு வேலைக்கு போறவங்க மாதிரி இவன் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதை போட்டு பார்ப்பான். அப்பா, குடும்பத்துல ஒரு எஸ்ஐ வந்துட்டாங்கிறதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் சம்பிரதாயத்தை நம்ம மீற வேண்டாம். அதனால என் அருமை தம்பி இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு முதல்ல வராருல, அதுக்காக சகல நன்மைகளும் கிடைக்கும்படி வாழ்த்தி இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமகிருஷ்ணனோட ஒரு சல்யூட். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னைக்குமே நீங்க ரெண்டு பேரும் இந்த அன்பு மாறாம இருக்கணும். அதான்டா என்னோட ஆசை. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா எஸ்ஐக்கு அட்வைஸ் பண்ண அதிகாரம் இல்லதான். ஆனா ஒரு அண்ணனா தம்பிக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல? இல்ல, ஒரு அட்வைஸா பண்ண முடியலனாலும் விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா? நம்ம நாடு முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. யாரும் சரி கிடையாது. இவங்களை சரி பண்ணணும்னு நம்ம நினைச்சா நம்மளும் கெட்டு போயிடுவோம். இது தேவையா? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம வழியை பார்த்து போயிட்டே இருக்கணும். ராஸ்கல்ஸ். இப்ப பாத்தியா? இதான் நான் சொன்னேன். இப்ப நம்ம ஃபார்முலா என்ன? நம்ம வழியில போகணும். நாம நம்ம வழிக்கு போறதுக்கு முன்னாடி இவனுங்க வழியில போய் தான் பாப்போமே.
சூர்யா என்ன சொல்ற? சூர்யா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் சூர்யா.